பள்ளி மைதானத்தில் மாணவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆசிரியர் தெய்வ சிந்தாமணி அந்த பக்கமாக வந்தார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் தூரமாக வரும்போது மாணவர் கதிர், டேய் அங்கே பாருங்கடா யார் வராது என்று கூறிவிட்டு காலில் ஊனம் இருப்பது போல நடந்து காட்டினான். மற்ற மாணவர்கள் எல்லாரும் சிரித்தனர். ஆசிரியரோ கண்டும் காணாமல் சென்று விட்டார். இது வழக்கமாக நடந்து வந்தது. வீட்டில் ஒரே பையன் என்பதால் கதிருக்கு செல்லம் அதிகமாக இக்குறும்பும் செய்வான். பெற்றோர் அவனை கண்டிப்பதில்லை. விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் கதிர் நன்றாக படிப்பான். பள்ளி முடித்து கல்லூரிக்கு சென்ற பின்னும் அவனது கலாட்டம் முடியவில்லை. ஒரு நாள் கல்லூரிக்கு சென்று திரும்பிய கதிர் படுக்கைக்கு போனான். அசதியில் தூங்கினான். மறுநாள் எழுந்திருக்கவில்லை. உடலில் ஜுரம் கொதித்தது. உடனே மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். பக்கவாதம் தாக்கியிருப்பதாக டாக்டர் கூறினார். இறுதியில் ஒரு கால் நடக்க முடியாமல் போயிட்டது. இதனால் கதிர் கல்லூரிக்கு செல்ல வெட்கப்பட்டு கொண்டு வீட்டிலே முடங்கிவிட்டான். ஆசிரியரோ நாம் எப்படியெல்லாம் கேலி செய்தோம், அதற்கு சரியான தண்டனை தான் கிடைத்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். நீதி, நாம் மற்றவர்களுக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பம் நமக்கே வந்தடையும். நன்றி, வணக்கம்.